வெல்கம் டு பணியும் வைப்பும். நம்ம கெமிஸ்ட்ரியில என்டிபிஸ்ல இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாப்பிக்கா பார்த்துட்டு இருக்கோம். அதில் அடுத்து பார்த்தா மெட்டல், நான் மெட்டல் அண்ட் அலை இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்தலாம். அதுல முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் லீஸ்ட் ரியாக்டிவ் எலிமெண்ட். அதாவது மெட்டல் நான் மெட்டல் ரிலேட்டடா இந்த ரியாக்டிவ் எலிமெண்ட் அப்படின்னு கேட்டாவே அது என்னன்னா இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம ஸ்கூல் புக்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த காப்பர், மெர்குரி, சில்வர், கோல்டு, பிளாட்டினம் இதுக்கு எல்லாமே மெட்டல் தான். ஆனா இந்த மெட்டல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எது கூட அவ்வளவு சீக்கிரம் வந்து ரியாக்ட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஹைட்ரஜன் என்ன பண்ணுவாங்கன்னா பேஸா வைப்பாங்க. அதுக்கு மேல இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்டா அடுத்த தனிமத்தோட என்ன பண்ணணும் ரியாக்ட் பண்ணக்கூடியது. இல்ல கீழே இருக்கிறது அவ்வளவா வந்து என்ன பண்ணாதுன்னா ரியாக்ட் பண்ணாது. இப்ப இதை வச்சு என்னன்னா இந்த வந்து கொஸ்டின் பாருங்களேன். கேள்வி வந்து ரியாக்டிவிட்டி எலிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாம இங்க பார்த்தது என்ன அப்படின்னா ரியாக்டிவிட்டி சீரீஸ் ஆஃப் மெட்டல் வந்து பார்த்தோம். ஆனா கேள்வி நார்மல் ஒரு தனிமத்தை வச்சு கேட்கணும். இப்ப இந்த கொஸ்டினை எப்படி வந்து ஆன்சர் பண்றதுன்னா நம்ம பீரியாடிக் டேபிள் ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம்ல. அதுல நான் என்ன சொல்லிப்பேன்னா நோபல் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒண்ணு இருக்கும். ஸோ நோபல் கேஸ் தனியா இருக்கும். ஹீலியம், நியான் அப்படின்னு ஆரம்பிக்கும். அது நோபல் கேஸ், தமிழ்ல மந்த வாய்க்குள் சொல்லுவோம். ஏன் அந்த பேர் வச்சாங்கன்னா இந்த தனிமங்கள், அதாவது இதெல்லாம் வந்து நோபல் கேஸ் சொல்றாங்களோ அந்த தனிமங்கள் அதோட கடைசி கூட்டுல எலக்ட்ரான் எவ்வளவு இருக்குன்னா 8 வந்து சமமா இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் அதோட கடைசி கூட்டுல 8 வந்து ஈக்குவலண்டா இருந்துச்சுன்னா, எந்தெந்த தனிமத்துக்குலாம் அதோட கடைசி கூட்டுல 8 இருந்துச்சுன்னா அந்த தனிமங்கள் ரொம்ப ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸ்டேபிள் மீன்ஸ் என்னன்னா அவ்வளவு சீக்கிரம் வந்து எது கூட ரியாக்ட் ஆகாது. அது உண்டு, அது வேலை உண்டு, நீ வந்து சேர தேவையில்ல அப்படின்னு இருக்கும். எதெல்லாம் 8க்கு கீழே வந்து கம்மியா இருக்கோ, அதாவது அதுல எலக்ட்ரான் கவுண்ட் வந்து 8க்கு கீழே கம்மியா இருந்துச்சுன்னா அந்த தனிமம் என்ன பண்ணும் அப்படின்றதுன்னா அடுத்த தனிமத்தோட ரியாக்ட் பண்ண பார்க்கும். ஸோ அந்த ரியாக்ட் பண்றது பேர் என்ன சொல்லணும், கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றது. நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் ரிலேட்டாவும் பார்ப்போம். பட் இப்போதைக்கு இந்த ஹோம்ஒர்க் பண்ணிக்கலாம். நான் எதுக்காக இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இங்க ஆப்ஷன்ல பாருங்க நியான் அப்படின்னு இருக்கு. நியான் எதோட பார்ட் அப்படின்னா நோபல் கேஸ். ஸோ ஒரு நோபல் கேஸ் தான் என்ன சொல்லியிருக்கோம், அது அவ்வளவா என்ன பண்ணாதுன்னு ரியாக்ட் பண்ணாது. ஏன்னா அது ஸ்டேபிளா இருக்கும். ஏன் ஸ்டேபிளா இருக்குன்னா அதுல கரெக்டான எலக்ட்ரான் வந்து கடைசி கூட்டுல இருக்கு, 8 இருக்கு. அதனால என்ன சொல்லலாம், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஈதா வரும். எதுக்காக சொல்லணும், எப்படிலாம் கனெக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். உங்களுக்கு ஒண்ணு வந்து லேர்ன் பண்ணிருப்போம். பட் அதுல இருந்து நம்ம வந்து என்னன்னா கொஸ்டின்ஸ் இல்லாத போது எப்படி கனெக்ட் பண்ணி ஆன்சர் பண்றதுக்கான இதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சுமித்த இருக்கிறது குளோரின், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் எதுவுமே வராது. ஆன்சர் என்ன வரணும், ஈதா வரும். அடுத்து போயிடலாம். இப்ப நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம கம்ப்ளீட் வந்து என்டிபிசி எக்ஸாமுக்கு ஆப்டிடியூடு, ஸ்டாட்டிக் ஜிகே, கம்ப்யூட்டர், ஜிஎஸ் லைக் வந்து இப்ப நம்ம எடுக்கிற வந்து சயின்ஸ், பிசிக்ஸ் முடிச்சிட்டோம், பயாலஜி முடிச்சிட்டோம், கெமிஸ்ட்ரி வந்து போயிட்டு இருக்கு. இந்த பிளேலிஸ்ட் எல்லாமே வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. அது கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஒரு ஃபண்டமெண்டல் பிளஸ் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் இதை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிட்டாவே 90% ஆஃப் த வந்து டாஸ்க் வந்து ஓவர் ஆயிரும். ஸோ அதுக்காக தான். சரி, இப்ப வந்து அடுத்த கொஸ்டின் பார்த்தா ability of a metal to be drawn into thin wire is called அப்படின்னு இருக்குல்ல. தமிழ்லயும் பாருங்க, உலோகங்கள் மெல்லிய கம்பிகளாக இழுக்கப்படும் திறனை என்ன சொல்லுவோம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. டக்டிலிட்டியா, சோலிபிலிட்டியா, ரியாக்டிவிட்டியா, மெல்லபிலிட்டியா. ரியாக்டிவிட்டி டெஃபினட்டா வரான்னு தெரியும். பட் மிச்சம் இருக்கிற வந்து இந்த டக்டபிலிட்டியா ஆர் வந்து மெல்லபிலிட்டியா இதுலதான் நம்மளுக்கு என்ன டவுட் வரும். என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டலோட ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணிருக்கோம். ஸோ அதுல என்னன்னா ஸ்கூல் புக்லயே வந்து கொடுத்தது பிளஸ் நம்மளோட ஃபண்டமெண்டல் கான்செப்ட் லேர்ன் பண்ணதான். இப்போ மெல்லபிலிட்டி மீன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மெட்டல் இருக்குன்னா அந்த மெட்டல் நம்மளால ஷீட் மாதிரி வந்து என்னன்னா விரிக்க முடிஞ்சது அப்படின்னா அதான் மெல்லபிலிட்டி. டக்டபிலிட்டி அப்படின்னா இதுவே மெட்டலோட கேரக்டரா இல்ல, ஒவ்வொரு மெட்டல் வந்து ஒவ்வொரு விதமான இருக்கும். இப்போ டக்டபிலிட்டி மீன்ஸ் வந்து இதுதான் என்ன பண்ண முடியும், ஒரு வயர் மாதிரி நார்மல் ஒரு வயர் மாதிரி என்ன பண்ண முடியும்னா நம்மளால இழுக்க முடிஞ்சதுன்னா அதுதான் என்ன சொல்லணும், டக்டபிலிட்டி. எல்லா மெட்டலுமே வந்து ஃபாலோ ஆகுது. சில மெட்டல் லைக் வந்து சோடியம், பொட்டாசியம் என்னன்னா இதுக்கு எக்ஸப்ஷன். சூமர் பண்ணிக்கலாம். கோல்டு இருக்கலே வந்து மோஸ்ட் டெக்டைல் மெட்டல் சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் என்ன பண்ணணும்னா நம்மளால அதை வந்து கம்பி மாதிரி வந்து இழுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கலாம். ஸோ அதுதான் அந்த இடத்துல மீனிங். அப்ப இதை வச்சு பார்க்கும்போது என்ன, அந்த தின் வயரா மாத்துறது என்ன அப்படின்னு சொல்லணும்னா டக்டிலிட்டி. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதை வரும். மெல்லபிலிட்டி மீன்ஸ் வந்து ஒரு தின் ஷீட், ஆனா அவன் சொல்றது வந்து வயர்ன்னு சொல்லியிருக்கான். அதனால வந்து இதுதான் கரெக்ட் ஆன்சர். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்து தேர்டு பாருங்க. Which one of the following atom generally the properties of non-metal? நல்லா கவனிங்க கொஸ்டின். என்ன சொல்றோம் இந்த இடத்துல நாட்டை வந்து விட்டுருங்களேன். which one of the following generally the property of non-metal? நான் மெட்டலுக்கான ப்ராப்பர்ட்டி வந்து என்னன்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த நாட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா நான் மெட்டல் இல்லாம மெட்டல் வந்து எது, ஸோ மெட்டலோட ப்ராப்பர்ட்டி கொண்டது வந்து எதா இருக்கும் அதை வந்து சொல்லு அப்படின்னு தான் கேட்டிருக்கான்.
இப்ப என்ன அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் மெட்டல் வெர்சஸ் நான் மெட்டல், உலோகம் வெர்சஸ் அலோகம். இப்ப டல்லு லேக் லெஸ்டரா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பா நான் மெட்டல் தான் இருக்கும். இதே ஏதோ ஒரு மெட்டலா இருக்குன்னு வச்சுக்கலாம், அது எப்படி இருக்குன்னா லஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. லஸ்டர் மீன்ஸ் வந்து பளபளப்பா இருக்கும். எல்லா மெட்டலுமே எடுத்து பார்த்தாலும் என்னன்னா ஒரு பளபளப்பை காமிக்கக்கூடிய வந்து அது ப்ராப்பர்ட்டியை கொண்டிருக்கும். அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி எதுல இருக்காதுன்னா நான் மெட்டல்ல இருக்காது. அடுத்து கண்டக்டர், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மெட்டல் மட்டும் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டக்ட் பண்ற வந்து கெப்பாசிட்டியை கொண்டிருக்கும். அவன் கேட்டது வந்து என்ன மெட்டலோட ப்ராப்பர்ட்டி தான். ஸோ அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். ஏ வந்து நான் மெட்டலுக்கானது. பிரிட்டல், நான் மெட்டலாம் ஈஸியா உடஞ்சிரும்ல. ஆனா மெட்டல் இப்ப நம்ம வந்து ஸ்டீல் எல்லாம் நம்மளால உடைக்க முடியுமா என்ன, முடியாதுல. ஸோ அதுதான் வந்து இது நான் மெட்டலுக்கான கேரக்டர். அடுத்து லைட் சப்ஸ்டன்ஸ், அதாவது ஒளி பொருட்களாகவும் வந்து ஒளி உள்ள போகக்கூடிய வந்து பொருள் எதா இருக்குன்னா நான் மெட்டல் இருக்கும். ஆனா மெட்டலுக்குள்ள என்னன்னா அவ்வளவு போக முடியாது. இப்ப டைமண்ட் இருக்கு, பிளாட்டினம் இருக்கு, இதுக்குள்ளலாம் என்னன்னா லைட் அவ்வளவு சீக்கிரம் வந்து உள்ள போயிட்டு வெளியே வர முடியாது. அதெல்லாம் மெட்டலோட கேரக்டர். இல்ல கேள்வி வந்து என்னன்னா நான் மெட்டலோட கேரக்டர் இல்லாத மெட்டல் சொல்றதுனால ஆப்ஷன் என்னதான் வரணும், பி தான் அந்த கொஸ்டினுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். சரி அடுத்து போயிடலாம். அடுத்து ஃபோர்த் பாருங்களேன். விச் ஆசிட் யூஸ்டு இன் த அனோடைசிங் ப்ராசஸ், அனோடைசிங் செயல்பாட்டில் எந்த அமிலம் பயன்படுத்தப்படுகிறது தான் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும்னா முதல்ல அந்த அனோடைசிங் ப்ராசஸ்னா என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ஒண்ணும் கிடையாது. இப்ப மெட்டல் இருக்குன்னு வச்சுக்கலாம், உலோகம் இருக்குன்னா அந்த உலகத்துக்கு வந்து ஒரு ப்ரொடக்டிவ் லேயர். எதுக்கு ப்ரொடக்டிவ்னா ஆக்சிடைசிங் லேயர் சொல்லுவாங்க. ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்மளே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்டீல் எடுத்துக்கலாம். அந்த ஸ்டீலு, அதாவது அந்த இண்டஸ்ட்ரியில என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டீலை உருவாக்கும் போது அதுக்கு வந்து ஒரு லேயரான ஒண்ணு கொடுப்பாங்க. ஏன் லேயரை கொடுப்பாங்கன்னா அந்த ஸ்டீல் என்னன்னா அவ்வளவு சீக்கிரம் வந்து துருப்பிடிச்சிடக்கூடாது, அது வந்து ரொம்ப நாள் வந்து நீடிக்கணும்னு சொல்லி கொடுக்கறதா அந்த லேயர். அந்த லேயர் அது எதனால வந்து உருவாகும் அப்படின்னு பார்த்தா சல்ஃபியூரிக் ஆசிட். இப்ப அலுமினியம் வந்து ஸ்டீல், அந்த அலுமினியம் ஸ்டீல் மேல ஒரு கோட்டிங் கொடுக்கறதா வந்து சல்ஃபியூரிக் ஆசிட். இதை கொடுக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தா அந்த அலுமினியம் ப்ரொடக்ட் பண்ணப்படும். ஸோ அதனால என்ன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எந்த ஆசிடை யூஸ் பண்ணணும், ஆப்ஷன் பி டைல்யூட் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட். அதனால வந்து ஆன்சர் வந்து இதா வரும். சரி அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின் ஃபிஃப்த் பாருங்களேன். The compound of a metal found in nature is called, அதாவது ஒண்ணும் கிடையாது. இந்த மைனிங்லாம் பண்றாங்கன்னு சொல்றாங்கல்ல. ஸோ மைனிங்ல வந்து பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி கிடைக்கும், காம்பவுண்டா கிடைக்கும். காம்பவுண்ட் மீன்ஸ் வந்து நிறைய வந்து தனிமங்கள் சேர்ந்த மாதிரி இருக்கும். அப்படி சேர்ந்த மாதிரி இருக்கிறத என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் பண்ணி ஒவ்வொன்றா தனியா எடுப்பாங்க. அப்படி அந்த சேர்மமா இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேரு தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன சொன்னா ஓரே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நேச்சுரலா மைனிங் பண்ணும்போது கிடைக்கிற இதுதான் வந்து என்னன்னா ஓரே. அது என்னன்னா நிறைய தனிமங்கள் சேர்ந்த மாதிரி இருக்கும். அதை ப்ராசஸ் பண்ணி ஒவ்வொன்றா தனியா எடுக்கிறது. ஓரையில இருந்து தான் என்னன்னா நிறைய தனிமத்தை எடுப்பாங்க. ஜஸ்ட் வந்து பேசிக் கனெக்ட் பண்ணிக்கலாம். சரி அடுத்து போயிடலாம். சிக்ஸ்த் பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஓரே ஆஃப் தோரியம். என்ன மீனிங், ஓரே மீன்ஸ் வந்து நிறைய காம்பவுண்ட் இருக்கும், அதுல வந்து தோரியம் இருக்கும். அந்த ஓரையில இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா தோரியத்தை தனியா எடுப்பாங்க. அது என்ன ஓரே, எந்த ஓரையில இருந்து இந்த தோரியத்தை எடுக்க முடியும், அதான் அந்த கொஸ்டினா கேட்டிருக்காங்க. எந்த ஓரே அப்படின்னா மோனோசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தோரியத்தோட பிரைமரி ஓரே என்ன சொல்லுவாங்கன்னா மோனோசைட். அப்ப என்ன, இது வந்து இயற்கையில கிடைக்கக்கூடியது, மோனோசைட்டா கிடைக்கும். இந்த மோனோசைட்ல இருந்து எதை பிரிப்பாங்கன்னா தோரியத்தை பிரிப்பாங்க. அதனால என்ன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து மோனோசைட் எங்க இருக்குன்னா ஆப்ஷன் சில இருக்கு. இப்ப கார்னோடைட், அதே மாதிரி டோர்பனைட்டு, அதே மாதிரி பிச் பிளான்ட் இருக்குல்ல, இது மூணு என்னன்னு மட்டும் அது எதோட ஓரியன் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, கார்னோடைட் வந்து யுரேனியம் அண்ட் வெனேடியம், இதோட வந்து ஓரேன்னு சொல்லுவாங்க. அடுத்த டோர்பனைட் வந்து யுரேனியம் பேரிங் மினரல் சொல்றாங்க. பிச் பிளான்ட் மீன்ஸ் வந்து யுரேனியம் ஓரையோட வந்து மேஜர். ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க நம்மளால வந்து நிறைய ஓரேஸ் வந்து லேர்ன் பண்ண முடியாது. இந்த மாதிரி இது பண்ணும்போது அங்கங்க லேர்ன் பண்ணிட்டு வச்சுக்கலாம், நம்மளால ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். எலிமினேட் பண்ண நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி அடுத்து போயிடலாம். ஏழாவது கொஸ்டின். விச் மெட்டல் யூஸ்ட் இன் எலக்ட்ரோபிளாட்டிங் ஆன் அயன் டு ப்ரொடெக்ட் இட் ஃப்ரம் கரோஷன் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட். ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு இரும்பு இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த இரும்பு ரொம்ப நாள் நீடிக்கணும், ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா முக்கியமானது என்ன, அது அவ்வளவா அரிப்பு ஆகக்கூடாது. அண்ட் ஆல்சோ துருவும் பிடிக்கக்கூடாது. இந்த மாதிரி அரிப்பு துரு பிடிக்காம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ப்ரொடக்டிவ் லேயர் கொடுக்கணும். அதாவது இந்த இரும்புக்கு வந்து ஒரு லேயரை கொடுத்தா என்னன்னா அது வந்து ஆகாம இருக்கும். அந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து அதாவது கொடுக்கறதுக்கு நிறைய வந்து ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ப்ராசஸ் தான் என்ன சொல்றாங்கன்னா எலக்ட்ரோ பிளேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இரும்புக்கு எலக்ட்ரோ பிளேட்டிங் அது ஒண்ணும் கிடையாது, கரண்ட் வந்து பாஸ் பண்றது. கரண்ட் பாஸ் பண்ணி என்ன பண்ணணும், இந்த இரும்புக்கு வந்து ஒரு லேயர் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது எந்த மெட்டலை வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன, ஜிங்க் தான் வந்து மோஸ்ட் வைலி யூஸ் பண்ண சொல்றாங்க. நிறைய ப்ராசஸ் இருக்கும், அதுல ஒரு ப்ராசஸ் வந்து எலக்ட்ரோ பிளேட்டிங். அந்த எலக்ட்ரோ பிளேட்டிங் வந்து அப்படி பண்ற அந்த அந்த நடக்கிறதுக்கு பேர் வந்து கால்வனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கால்வனைசேஷன் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது,
இப்போ ஒரு இரும்பு இருக்கு, அது வந்து கரோஷன் வராம, ரஸ்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகாம இது என்ன பண்ணணும்னா ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அது ஒரு 50 டேர்ம் தான் கால்வனைசேஷன். அதுக்குள்ள இருக்கிற ஒரு இதுதான் வந்து எலக்ட்ரோ பிளேட்டிங். அதுக்கு எதை யூஸ் பண்ணணும்னா ஜிங்க் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால என்ன சொல்லலாம், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்து பார்த்தோம்னா 8வது கொஸ்டின் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ நான் ஃபெரஸ் மெட்டாலிக் மினரல். அதாவது என்ன சொல்றாங்க, நான் ஃபெரஸ் மெட்டாலிக் மினரல் இல்லாத கேட்கறாங்க. அப்ப என்ன மீனிங், ஃபெரஸ் மெட்டாலிக் மினரல் வந்து இருக்கிறத சொல்லு, அதான் வந்து கேள்வி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும், மைக்கா வரும். ஸோ மைக்கா வந்து என்னன்னா ஒரு ஃபெரஸ் மெட்டாலிக் மினரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன்ல ஆக்சைட், காப்பர், லேட்டன்ஸ் இது எல்லாமே வந்து நான் ஃபெரஸ், அதாவது இரும்பு அல்லாத வந்து உலோக தனிமங்கள். அதனால என்ன வரும், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து மைக்கா தான் வரும். அடுத்து போயிடலாம். அடுத்து 9th பாருங்களேன். The elements that have intermediate property between those of metal and வந்து நான் மெட்டல் are called மெட்டலைட். தமிழ்ல சொல்லுவோம் உலோக போலிகள்னு சொல்லுவோம். which among the following known as மெட்டலைட் சொல்றாங்களே, எல்லாமே ஃபண்டமெண்டல் ஸ்கூல் புக்ல அப்படியே கொடுத்ததுதான். நல்லா கவனிக்கலாம். மெட்டலைட் தமிழ்ல வந்து உலோக போலின்னு சொல்லுவோமா, இதெல்லாம் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் உலோக போலி சொல்லுவாங்கன்னா போரான், சிலிக்கான், ஜெர்மானியம், ஆர்சனிக், ஆன்டிமனி, டெல்லூரியம், பொலினியம். ஸோ சிலிக்கான் மோஸ்ட் அபண்டன்ட் வந்து மெட்டலாய்டு வந்து எர்த் கிரஸ்டஸ். இதுவும் இம்பார்ட்டன்டான பாயிண்டும் நீங்க ரொம்ப பண்ணும். இப்ப இதை வச்சு பார்க்கும்போது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க, மெட்டலாய்டுக்கு வந்து பெஸ்ட் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஜெர்மானியம். ஸோ ஜெர்மானியம் வந்து என்ன எதோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பதான் பார்த்தோம். ஜெர்மானியம் ஒரு பெஸ்ட் இதாஃப் வந்து என்ன வரும், மெட்டலைட். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா சீதா வரும். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்து 10th தானே வரணும், ஒரே நிமிஷம். 9th சாரிங்கிறத 10th வரும், நான் 11th மாத்தி கொடுத்தேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சம் ஓரே ஆஃப் வந்து லெட். நான் சொல்லியிருக்கேன் ஓரேனா என்ன தெரியும், லெட். அதாவது ஓரையில இருந்து என்ன எடுப்பாங்கன்னா லெட் வந்து எடுப்பாங்க. இதுல நிறைய ப்ராசஸ் இருக்கும், எலக்ட்ரோ பிளாட்டிங், அதெல்லாம் வந்து ஒரு விதமான ப்ராசஸ். இப்போ லெட்டோட ஓரை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க, கெலினா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது லெட் வந்து என்ன ஒரு தனிமம், அந்த தனிமம் எதுல இருந்து கிடைக்கும் அப்படின்னா கலினா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சேர்மம் இருக்குமா, அது வந்து நேச்சுரலா கிடைக்கும். அதுல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லெட்டை வந்து தனியா பிரிச்சு எடுப்பாங்க. பாக்சைட் வந்து எதோட ஓரைன்னு சொல்லுவாங்கன்னா அலுமினியத்தோட. அடுத்து பைரோலுசைட் வந்து மேங்கனீஸோட ஓரே. அடுத்து லிமோனைட் வந்து என்னன்னா அயனோட ஓரே. அதை வச்சு பார்க்கும்போது என்ன, இங்க பாருங்களேன் ஆன்சர் வந்து கலினா தான் வரும். மிச்சம் மூணுமே வந்து வராது. எதோட வந்து ஓரே, இந்த ஞாபகத்துல வச்சுக்கேன். கொஸ்டின்ஸ் அதிகமா என்னன்னா ஓரையை வச்சும் கேட்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் ஓரையை மட்டும் ரிமெம்பர் பண்ணிக்கிட்டா நம்மளால வந்து ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்து 12th கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாக்குறதுக்கு முன்னாடி வீடியோ மேக் பண்ண நான் ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்கேஸ் நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பேர் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நம்மளோட கண்டென்ட் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து யூடியூப் கொண்டு போய் சேர்க்கும். ஏன்னா யூடியூப்போட வந்து அவங்களோட அல்காரிதம் அந்த மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. யாருக்கிட்ட அதிகமான சப்ஸ்கிரைப் இருக்கோ அவங்களோட கண்டென்ட் தான் அதிகமாக ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதனால தான் சொல்றேன், இந்த சேனல் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐ ஹோப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த கொஸ்டின் பாருங்களேன். which is the only non-metal present in liquid state at room temperature இருக்குல்ல. ஸோ இந்த கொஸ்டினுமே என்னன்னா அப்படியே ஸ்கூல் புக்கில் கொடுக்கறதா. நான் ஏன் ஒவ்வொரு வாட்டி ஸ்கூல் புக்கில் கொடுக்கறத மென்ஷன் பண்ணி சொல்றேன் அப்படின்னா அதுக்கான ரீசன், நம்மளோட கிளாஸ் வந்து நான் எடுக்கும்போது என்ன, நான் எடுக்கும்போது எடுத்த சோர்ஸ் வந்து என்ன ஸ்கூல் புக் தான். ஸோ அதனால அதில் மென்ஷன் பண்ணும்போது சில பேர் வந்து இந்த கோர்ஸ் வந்து பார்க்கலாம், சில பேர் என்ன அப்படின்னா நீங்க ஸ்கூல் புக் வந்து ரெஃபர் பண்ணலாம். அப்போ ஸ்கூல் புக் நான் சொல்லும் போது உங்களால தெரியும், ஓகே ஸ்கூல் புக்கில் இருக்குன்னா நான் எங்க படிக்கணும்னு தெரிஞ்சுட்டு அதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ நீங்க என்ன அப்படின்னா நான் மெட்டலோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு வந்துன்னா ஒரு இது இருக்கும். அதுல பிசிக்கல் ஸ்டேட் வந்து நல்லா கவனிக்கலாம். பிசிக்கல் ஸ்டேட்ல இந்த ப்ரோமின் இருக்கு பாத்தீங்களா, இதான் என்ன ஒன்லி நான் மெட்டல். அது என்னன்னா லிக்விட் ஸ்டேட்ல இருக்கணும். மிச்சம் இருக்கிற எந்த ஒரு நான் மெட்டல் எடுத்தாலும் ரூம் டெம்பரேச்சர்ல பார்க்கும்போது, ரூம் டெம்பரேச்சர் மீன்ஸ் என்ன, இப்போ நம்ம ரூம்ல இருக்கும், நம்ம இருக்கிற டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர், அந்த டெம்பரேச்சர்ல ஒரு நான் மெட்டலை கொண்டு போய் வச்சா இதை தவிர ப்ரோமைன் தவிர மிச்சம் எல்லாமே என்னதான் இருக்கும், சாலிதா இருக்கும். ஆனா இது மட்டும்தான் என்னன்னா லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். ஸோ அதனால என்ன கேள்வி அதான் கேட்டிருக்கேங்க, எந்த ஒன்லி நான் மெட்டல். இதெல்லாம் வந்து இந்த ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டோம்னா வந்து இம்பார்ட்டன்டா பார்க்கணும், எது வந்து ப்ரோமின். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்து 13 பாருங்க. பிராஸ் இஸ் அ மிக்சர் ஆஃப் அப்படின்னு இருக்குல்ல. இது ஒண்ணும் கிடையாது, இந்த அலாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கான்செப்ட் இருக்கும். மெட்டல், நான் மெட்டல், அலாய். அலைனா என்ன, ரெண்டு இது சேரும் போதுதான் வந்து ஒன்று உருவாருது. ஏன் இந்த அலையெல்லாம் யூஸ் பண்ணுவேன்னா, ஒரு மெட்டல் நான் மெட்டல் இருக்கு அப்படின்னா அதுல வந்து அவ்வளவா வந்து என்ன இந்த ஸ்ட்ரென்த் வந்து அவ்வளவா கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஸ்டீல்லாம் யூஸ் பண்றோம்ல, நம்ம வந்து வீடு கட்டுற யூஸ் பண்ற ஸ்டீல் எல்லாமே என்னன்னா அலாய். அதாவது நார்மல் ஒரு மெட்டல்ல இன்னொன்னு தான் சேர்க்கும் போது என்னன்னா ஒரு ஸ்ட்ரென்த் வந்து அதிகரிக்கும். ஸோ அதனாலதான் வந்து இந்த மாதிரி அலாய் கிரியேட் பண்ணுவாங்க.
அப்படி பித்தளை வந்து கிரியேட் பண்ணப்பட்டது. அதுல என்ன வந்து மிக்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் கேக்குறாங்க. அதோட லிமிட்டுமே கேட்டிருக்காங்க. ஸோ இதுல கொடுத்திருக்கிறது வந்து இம்பார்ட்டன்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆலை. இதுல ஃபர்ஸ்ட் பாருங்களேன் ப்ராஸ் இருக்கு. ஸோ ப்ராஸ்ல வந்து காப்பர் வந்து 80%, ஜிங்க் வந்து 20% வந்து என்ன ஆட் பண்ணுவாங்க. ஸோ அப்பதான் அது சேர்க்கும் போது என்ன உருவாகும்னா ப்ராஸ் பித்தளை வந்து உருவாகும். அப்ப என்ன ஜிங்க் வந்து என்ன 20% இருக்கணும், காப்பர் வந்து 80% இருக்கணும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 14 பாருங்க. இங்க பாருங்க நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால என்ன இதை நீங்க ப்ரையாரிட்டி கொடுத்து வந்து லேர்ன் பண்ணணும். சரி, இப்ப which one of the following is predominantly used for making photovoltaic solar cell? இந்த photovoltaic solar cell என்ன எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்றது. இந்த மாதிரி இதுக்காக இந்த photovoltaic solar cell எதனால உருவாக்குவாங்க அப்படின்னு பார்த்தா சிலிக்கானால தான் உருவாக்குவாங்க. ஏன்னா சிலிக்கான் ஈஸியா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா கண்டக்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். ஸோ அதனாலதான் செமிகண்டக்டிங் ப்ராப்பர்ட்டி வந்துன்னா நல்லாவே கொண்டதுனால. அதனால என்ன வரும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சிலிக்கான் வந்து எஸ் தான் வரும். அடுத்து போயிடலாம். அடுத்து 15th பாருங்களேன். Which one of the following group of metal are so soft that they can be cut with a knife and have low-ஆன density and low-ஆன melting point? அதாவது மெட்டல் உலோகத்தை வந்து எது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லித்தியம், சோடியம் அண்ட் வந்து பொட்டாசியம். இந்த மூணு வந்து ஆல்கலி மெட்டல். அதாவது ஒரு மெட்டல் எதெல்லாம் வந்து ஆல்கலி அப்படின்னு சொன்னாங்களோ அது என்ன பண்ணணும் ஈஸியா வந்து என்ன வாட்டர் கூட வந்து என்ன அப்படின்னா அதாவது வாட்டர்ல வந்து என்ன கம்ப்ளீட்டா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசால்வ் ஆகக்கூடிய தன்மை கொண்டுன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன ஈஸியா கரையக்கூடியது. அந்த மாதிரி இருக்கிற மெட்டல் தான் வந்து லித்தியம், சோடியம் அண்ட் பொட்டாசியம். மிச்சம் இந்த பெரிலியம், கால்சியம், மெக்னீசியம் இது வந்து வராது. ஆல்கலைன் எர்த் மெட்டல் அதாவது காரமன் உலோகம் சொல்லுவாங்க, இது வராது. ஜெர்மானியம், கேலியம் அண்ட் வந்து ஈடியம்ஸ் இதுவும் வராது. இதெல்லாம் வந்துன்னா மெட்டல் உலோக போலியில் கீழே வரும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்து ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத் இதெல்லாமே வந்து மெட்டல். இது உலோக போலி, இதெல்லாம் பூரான மெட்டல்ஸ். அப்ப எந்த மெட்டல் வந்து ரொம்ப சாஃப்டானது அப்படின்னு பார்த்தா லித்தியம், சோடியம் அண்ட் பொட்டாசியம். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்து 16வது பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் நான் மெட்டாலிக் மினரல்? நம்ம பார்த்தோன்னே இந்த ஆப்ஷனை பார்த்தோன்னே ஈஸியா கண்டுபிடிச்சலாம். லைம்ஸ்டோன் இருக்கு. சுண்ணாம்பு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் நான் மெட்டல். இது வந்து மெட்டல் கிடையாது. இந்த ஹெமடைட், பைரேட், ஆக்சைட் இது மூணுமே என்னன்னா ஓரே அப்படின்னு சொல்லுவாங்க. எதோட ஓரே அப்படின்னு பார்த்தோன்னா மெட்டலோட வந்து ஒரே தான். இங்க பாருங்க லைம்ஸ்டோன் என்பது ஒரு நான் மெட்டாலிக் மினரல். ஹெமடைட், பைரேட், பாக்சைட் எல்லாமே வந்து மெட்டாலிக் மினரல். அதே மாதிரி ஓரே அது அயன் தான் வந்து என்ன ஹெமடைட்டோடது. அயன் அண்ட் சல்ஃபர் தான் வந்து பைரேட்டோடது. பாக்சைட்ல இருந்து என்ன எடுப்பாங்கன்னா அலுமினியம் எடுப்பாங்க. இது எல்லாமே மெட்டல் தானே. அதனால என்ன சொல்லலாம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். அடுத்து போயிடலாம். அடுத்து அவ்வளவுதாங்க. மொத்தம் எத்தனை கொஸ்டின் 16 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்குமா? எஸ் 16 கொஸ்டின். ஒரு கொஸ்டின் வந்து என்னன்னா நம்பர் மட்டும் தப்பு பண்ணேன். அப்ப 15 கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த இதுல மட்டுமே மெட்டல், நான் மெட்டல் அண்ட் மெட்டலைட்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பா வந்து எக்ஸாம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னன்னா லாஸ்ட் ஒரு அப்டேட் மட்டும் பார்த்தலாம். அதாவது நம்ம சேனல்ல வந்து நான் கம்ப்ளீட் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு தெரியும். சயின்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் வந்து கவர் பண்ணிருக்கேன். பிளஸ் வந்து என்ன கம்ப்யூட்டர் முடிச்சாச்சு. ஸ்டாட்டிக் ஜிக்ல வந்து மோஸ்ட்லி வந்து முடிச்சாச்சு. இந்த கோர்ஸ் நீங்க வந்து ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா 59 வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது என்னைக்கு நீங்க பே பண்றீங்க அன்னில இருந்து 30 டேஸ் கணக்கு நான் யூடியூப்ல மெம்பர்ஷிப் கன்னடா தான் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த கோர்ஸ் ரிலேட்டடா ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, இல்லை இப்போ நம்ம பார்த்த கிளாஸ்ல வந்துன்னா கொஸ்டின் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.